அதே தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். நம்மை அப்படிப்பட்ட சோதனை தப்பிக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். யாரை நம்புவோம்? யாரை ஆராதிப்போம்? உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன்? இயேசுவே உம்மைத்தான் ஆராதிப்பேன். உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் ஆராதிப்பேன். உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன். உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தாராய் போய் பார்க்கிறார். அந்த பட்டணத்தார் ஒரு பலிபீடமாக ஒரு மேடையை கட்டி அதில் அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் அறியாதிருக்கிற அந்த தேவனையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அறிவித்தார். அந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆராதனைக்குரியவரே, என்றும் ஆராதிக்க சிறந்தவரே. ஆராதனைக்குரியவரே, என்றும் ஆராதிக்க சிறந்தவரே. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நான் நம்பிடும் கன்மலையே. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நான் நம்பிடும் கன்மலையே. உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் ஆராதிப்பேன். உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன். இந்த உலகிலே எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உண்டு. ஆனால் அந்த தெய்வங்களுக்கோ ஜீவன் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்தோரை விட்டு எழுந்த தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறபடியால் உயிருள்ள தெய்வமாய் நீர் மட்டுமே இருக்க, உயிருள்ள தெய்வமாய் நீர் மட்டுமே இருக்க, இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன்? இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன்? எல்லா கல்லறைகளும் மூடியிருக்க அவர் ஒருவருடைய கல்லறை மாத்திரம் இன்றும் திறந்திருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நம் நம்பிக்கைக்குரிய தெய்வம். நம்பிக்கையின் தெய்வமாய் நீர் இருக்க, இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன்? இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன்? ஆராதனைக்குரியவரே, என்றும் ஆராதிக்க சிறந்தவரே. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நான் நம்பிடும் கன்மலையே. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நான் நம்பிடும் கன்மலையே. உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் ஆராதிப்பேன். உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன்? உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன். அன்றைக்கு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஏனென்றால் உம்முடைய உபதேசம் கடினமான உபதேசம் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். அன்றைக்கு இயேசு அவர்களையும் பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஆண்டவரே, உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம்?
உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவன் வசனங்கள் இருக்கிறதே என்று சொல்லி, சத்திய வசனம் உம்மிடத்தில் இருக்க, சத்திய வசனம் உம்மிடத்தில் இருக்க, இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் ஆராதிப்பேன். நித்தியமே நீர் என்னில் வசிக்க, நித்தியமே நீர் என்னில் வசிக்க, இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன், இயேசுவே உம்மை அன்றி யாரை நான் நம்பிடுவேன். ஆராதனைக்குரியவரே, என்றும் ஆராதிக்க சிறந்தவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே, நான் நம்பிடும் கண்மலையே. ஆராதனைக்குரியவரே, என்றும் ஆராதிக்க சிறந்தவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே, நான் நம்பிடும் கண்மலையே. உம்மையன்றி யாரை நான் ஆராதிப்பேன், உம்மைத்தான் இயேசுவை நான் ஆராதிப்பேன். உம்மையன்றி யாரை நான் நம்பிடுவேன், உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன், உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன், உம்மைத்தான் இயேசுவை நான் நம்பிடுவேன். ஜெபக்காரிங்க ராஜபக்த